சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட மட்டும் இல்லாமல் விஜயா, ரவின்னு எல்லார்கிட்டேயும் பேசி அவங்கள மீனாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. மீனா வீட்டுக்கு வந்த அண்ணாமலை பதில் பேசாமல் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இங்கே சந்திரா, என்ன சம்மந்தி, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? நீங்கள் நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் யாரும் இங்கே வரணும்னு ஆசைப்படவும் இல்லை, விரும்பவும் இல்லை. என்ன செய்யறது, எங்கள் நிலைமை இப்படி இருக்குது. அதான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய நிலமையில நாங்களும் இங்கே வந்துட்டோம், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பரவாயில்ல சம்மந்தி, நாங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வரலான்னு தான் நாங்களும் நினச்சோம். அதே மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். மீனா சரியாக தான் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கா. நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. சம்மந்தியம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா சந்திரா. எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா நான் சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, முத்து நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்க. சரியாக தூங்கவும் இல்லை, ரெஸ்ட் எடுக்கவும் இல்லை, ஏன் சரியாக சாப்பிட்றதும் இல்லை. இங்கே விஜயா எப்பயுமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்போ மனோஜும் ரோகிணி வீட்டில் தான் இருப்பேன்னு கிளம்பி போயிட்டான். ஆனால் நம்ம இப்போ எங்கே போகிறதுன்னு யோசிக்கும்போது மீனா தானே யோசிச்சு எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. நீயும் இங்கேயே இரு முத்து அப்படின்னு சொல்லும்போது, அப்பா மனோஜ் எப்படின்னு திரும்பி வந்துடுவான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, முத்து மனோஜ் நீ திரும்பி வந்தாலும் நான் மனோஜை ஏற்றுக்க போகிறதே இல்லையே, அப்புறம் எதுக்கு மனோஜ் என்னை பார்க்க வரணும், எந்த அவசியமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, ரோகிணி மனோஜுக்கு உதவி செஞ்சாதான் மனோஜ் மனசு மாறுவான்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. ரோகிணி நம்ம வீட்டில் மருமகளாக இருக்கும்போது உண்மையை சொல்லியிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் என்ன செய்ய, இப்போ வரைக்கும் மனோஜ் நம்மளை புரிஞ்சுக்காம ரோகிணி தான் முக்கியம்னு பேசிட்டு கிளம்பி போவான்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம வீட்டில் உள்ள எல்லாரோட நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு மனோஜும் நமக்காக சப்போர்ட் பண்ணுவான்னு யோசித்தேன். மனோஜால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு இன்னும் மனோஜால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்புறம் என்னப்பா இந்த மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு அம்மா இத்தனை நாள் மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, எப்போ பார்த்தாலும் இந்த முத்து இப்படி தான் என் பையன் மனோஜை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அதுக்கு ஏற்ற மாதிரி மனோஜும் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறான். இப்போ மீனாவோட வீட்டுக்கு வேற வந்திருக்கோம். அதனால் முத்துவும் மீனாவும் என்ன பேசினாலும் அமைதியாக தான் இருக்கணும், என்ன சொன்னாலும் பதில் பேசவே முடியாது. எதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என் வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்தேன். இவங்க வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. அந்த ரூமையும் எனக்குன்னு தரப்போகிறதில்ல. இவங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும், இவங்க கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லணும். அப்படி இந்த மீனாவோட வீட்டில் தான் இருக்கணும்னு தங்கணும்னு எல்லாரும்ல யோசித்து முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு விஜயா ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு யோசித்தப்ப நீ எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என்ன விஜயா தான் எப்பயுமே மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ இந்த வீடு இனி விஜயாவோட வீடே இல்லை. விஜயாவும் சம்மந்தி வீட்டில் வந்து தங்கியிருக்கா. இனியாவது விஜயா மீனா முத்துவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசும்போது விஜயாவை பார்க்குறாரு. விஜயா சொல்கிறாங்க, மனோஜுக்கு உதவி செஞ்சது என்னுடைய தப்பு தாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன செய்ய சொல்கிற, எல்லா பணத்தையும் மனோஜ் தான் கொடுக்கணும், ஆனால் மனோஜ் நம்ம பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு யோசித்து அவனாக ஒரு முடிவெடுத்து ரோகிணி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இனி மனோஜுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்க போகிறதில்ல. மனோஜ் தன்னுடைய வாழ்க்கையை அவனே பார்த்துக்கிட்டோம். இனி மனோஜோட வாழ்க்கையில் நீ தலையிடாத விஜயா. மனோஜ் இப்படிலாம் பேசிட்டு போனதுக்கப்புறமா திரும்பி வந்தாலும் நம்ம யாரும் மனோஜை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிங்க மனோஜை ஏற்றுக்காமல் இருக்க முடியும், மனோஜ் நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பையன்தான், நம்ம பையன் மனோஜுக்கு நம்ம எவ்வளோலாம் உதவி செஞ்சுருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மனோஜ் யோசிக்கவே இல்லை. பிரச்சனைன்னு வந்த உடனே கண்டுக்காமல் கிளம்பி போயிட்டான்ல. இனி மனோஜை பற்றி யாரும் பேசவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க விஜயா. ரோகிணியும் மனோஜும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே மனோஜுடைய கடைக்கு கிளம்பி வராங்க. அங்கே ரோகிணியும் மனோஜும் வரதை பார்த்துட்டு மனோஜோட ஃப்ரெண்டு, என்ன மனோஜை பார்க்குறதுக்காக ரோகிணி வந்தாங்க, இப்போ என்ன ரெண்டு பேரும் ஒன்றாவே கடைக்கு வராங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மனோஜ் கிட்ட வந்து, என்னப்பா மனோஜ் வரும்போது ரோகிணியவும் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணி என்னுடைய மனைவி, எனக்கு உதவி செய்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க.
ரோகிணி இப்போ பார்லருக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டேன். கடையில் இருக்க வேலையை பொறுப்பாக ரோகிணி தானே பார்த்துக்கணும். நீங்கள் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் கடையை பொறுப்பாக கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இனி உங்கள் வேலையவும் ரோகிணியே பார்த்துக்கிட்டோன்னு ரோகிணியே கடைக்கு வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா மனோஜ், அப்போ ரோகிணியை மன்னிச்சு நீ ஏற்றுக்கிட்டியா? ரோகிணி செஞ்ச பிரச்சனையெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், எனக்கு ரோகிணி செஞ்ச உதவியை தான் நான் இனி மறக்காமல் ரோகிணி செஞ்ச உதவியை எப்பயுமே நினச்சி பார்ப்பேன். நான் மறக்கவே மாட்டேன். ரோகிணி வீட்டில் தான் இப்போ நான் தங்கியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃபினான்சர்கிட்ட நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை திருப்பி தர முடியல. அதனால் என் வீட்டில் உள்ள எல்லாரும் எங்கே போகிறதுன்னு எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க எல்லாரும் மீனா வீட்டில் தங்கியிருக்காங்க. நான் தான் ரோகிணி வீட்டில் தான் தங்குவேன்னு ரோகிணி பேச்சை கேட்டு ரோகிணி வீட்டுக்கே வந்துட்டேன். இனி ரோகிணி பேச்சு தான் கேட்பேன். இந்த கடைக்கு ஓனர் நான் தான். ஆனால் பொறுப்பான வேலையெல்லாம் செய்ய போகிறது ரோகிணி தான் அப்படின்னு ரோகிணியை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு மனோஜ். என்னப்பா மனோஜ், ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும், எங்கள் அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கன்னு இத்தனை நாள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்த, இப்போ என்னப்பா இப்படி மனசு மாறிட்ட அப்படின்னு கேட்குறாரு மனோஜோட ஃப்ரெண்டு. இனி என் அம்மா பேச்சை மட்டும் இல்லை, வேறு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். எனக்கு ரோகிணி தான் முக்கியம். ரோகிணி என்ன சொன்னாலும் எப்பயுமே நான் ரோகிணி பக்கம்தான் இருப்பேன், ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையேப்பா மனோஜ், நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்காம இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ ரோகிணி மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க. கண்டிப்பாக ரோகிணி மறுபடியும் உன்னை ஏமாற்ற தான் போகிறாங்க. மீனா முத்து பேச்சை கேட்டிருந்தா உனக்கு பிரச்சனை வராது. ஆனால் நீ தான் ரோகிணியை கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டல்ல, இனி ரோகிணியால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. சரி, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லும்போது, இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இனி என் கடைக்கு நீங்கள் வேலை பார்க்க வரவே வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னா இனி ரோகிணி என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன், புரியுதில்ல அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம்ப்பா மனோஜ், நீ சரியாக சம்பளம் கொடுக்கறதில்ல, இருந்தாலும் உன் கடையில் இத்தனை நாள் வேலை பார்த்துருக்கேன்னு பொறுமையாக இருக்கேன், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ரோகிணி சொல்கிறாங்க, பரவாயில்ல மனோஜ், உங்கள் ஃப்ரெண்டு என்னை பற்றி பேசினாலும் நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. இனி உங்கள் அம்மா பேச்சை கேட்காம நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அத்தையால் தான் நம்ம இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்காம பிரிஞ்சே இருந்தோம். ஆனால் இனி நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. நீங்கள் எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மனோஜ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே கடையை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணி கடையில் உள்ள வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எப்படியோ என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரும் தலையிடவே வேண்டான்னு என் அம்மா பேச்சை கேட்காம ரோகிணி வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால தான் ரொம்ப நிம்மதியாக என் வேலையை பார்க்க முடியுது. ரோகிணி எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி என்னால் மறக்க முடியும்? இனி மீனா வீட்டுக்கு நான் போகவும் வேண்டாம், என் அம்மா பேச்சை கேட்கவும் வேண்டாம் அப்படின்னு கடையில் இருக்க வேலையெல்லாம் கவனமாக பார்க்குறாரு மனோஜ். இங்கே அண்ணாமலை என்ன சம்மந்தி, நீங்கள் மட்டும் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க, தனியாகவே எவ்வளோ வேலையை பார்ப்பீங்கன்னு சொல்லும்போது, மாமா அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, விஜயா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கேன். என்ன, சம்மந்திக்கு உதவி செய்யலாம்ல, அவங்களும் பூக்கடைக்கு போகணும். என்ன விஜயா பொறுப்பே இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்களுக்கெல்லாம் என்னால் சமைச்சு கொடுக்க முடியாது, அதான் மீனா இருக்கால அவளே பார்த்துப்பா. நான் எவ்வளோ மனசு வேதனைப்படுறேன்னு நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நீ தானே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். அப்புறம் என்ன புதுசாக மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்கிற? உன்னால் நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. போதுங்க, இப்படியே பேசிகிட்டு இருக்காதீங்க. இங்கே என்னால் சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியல. எனக்குன்னு தனியாக ரூமும் இல்லை. எப்படிங்க இவங்க வீட்டில் தங்குறது? மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர காரணம் நீங்கள். ஆனால் மீனா என் மருமகளா நான் இன்னும் ஏற்றுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இவங்க தங்குறதுக்கு நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நினச்சி நீ சந்தோஷப்படணும். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் மீனா வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிறல்ல. வேணும்னா இங்கேருந்து கிளம்பு. வேணும்னா ரோகிணி வீட்டுக்கும் நீ போய் தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி வீட்டுக்கு நான் போகணுமா? முடியவே முடியாது. மனோஜ் வேணும்னா என் பேச்சை கேட்காம ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் ரோகிணியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரோகிணி நினச்ச மாதிரியே என் பையனையும் என்னையும் பிரிச்சிட்டால. என் பையன் மனோஜ் என் பேச்சை கேட்காம ரோகிணி வீட்டுக்கு போனதுக்கு காரணம் ரோகிணி தானே. ரோகிணி திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை மறுபடியும் ஏமாத்திருக்கா. இதெல்லாம் அந்த மனோஜுக்கு எப்போ தான் புரிய வரப்போதோ தெரியல. இதில் நான் வேற ரோகிணி வீட்டுக்கு போகணுமா? எந்த அவசியமும் இல்லைங்க. நான் இங்கேயே இருக்கேன், யாரை பற்றியும் பேச மாட்டேன், போதுமா? அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசாம இரு விஜயா, அதுவே போதும்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மீனாவும் சந்திராவும் யோசிக்கிறாங்க.
விஜயா கிட்ட பேசவே முடியல. சாப்பிட சொன்னாலும் சாப்பிட வரமாட்டேங்கிறாங்க. சரியா ரெஸ்ட் எடுக்க முடியலன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு மீனாவுக்கும் புரியல. மீனாவோட அம்மா சந்திராவுக்கும் புரியல. உடனே மீனா சொல்றாங்க, அம்மா நீங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க. விஜயாத்த வேணும்னா சாப்பிடட்டும். இல்லைன்னா அவங்க கிட்ட தேவையில்லாம பேச வேண்டாம். அதுக்கப்புறம் எதிர்த்து பேசுவாங்க, பிரச்சனை செய்வாங்க. நம்ம வேலையவும் பார்க்கணும்லம்மா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நல்லா கவனிக்கணும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் விஜயாத்த நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தது விஜயாத்துக்கு பிடிக்கவே இல்லைம்மா. அதான் இப்படிலாம் ஏதாவது பேசி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்கள் பூ கடைக்கு கிளம்புங்க. நானும் என்னுடைய பூ கடைக்கு கிளம்புறேன். அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்னு பொறுமையாக பேசுகிறாங்க மீனா. நீ சொல்கிறதும் சரிதான். சம்மந்திக்கிட்ட நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட பேசவே முடியல. என்கிட்டயும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க. நீ சொல்கிறது சரிதான். என் வேலையை நான் பார்க்க கிளம்புறேன் அப்படின்னு பூக்கடைக்கு கிளம்புறாங்க சந்திரா. இங்கே மீனாவும் நிறைய வேலை இருக்குன்னு பூக்கடைக்கு கிளம்புறாங்க. இங்கே ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காரு அண்ணாமலை. என்னை ஏமாற்றி இந்த மனோஜ் வந்து வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கான். இங்கே விஜயாவும் உதவி செஞ்சதால என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து தங்கியிருக்கோம். ஆனால் இப்போவும் வசதியாக தான் இருக்கணும், இந்த வீடு பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கா விஜயா. நம்ம சொந்தக்காரங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் விஜயாவால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு பக்கம் மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்டானே அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் அண்ணாமலைக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க, புரிய வைக்கிறாங்க. அண்ணாமலை எப்பயும் போல நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். இல்லைனா ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காரு அண்ணாமலை. எந்த பிரச்சனையும் வராமல் என் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு முத்து. ஸ்ருதியை பார்க்கறதுக்காக சுதா அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஆனால் ஸ்ருதி அங்கே நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால சுதாவால் சரியாக பேச முடியல. அங்கே சுதா ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தேன். ஆமாம் நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது. பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த வேலையை சரியாக செய்யணும்னு நானும் ரவியும் ரொம்ப நேரமாக வந்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கோம். இப்போ உங்ககிட்ட பேச எனக்கு நேரமே இல்லை. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நானே வந்து உங்களை பார்க்குறேன். நான் மீனா வீட்டில் தான் தங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். போதுமா? நீங்கள் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நாங்கள் உதவி செஞ்சாலும் நீங்கள் அந்த உதவியை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் நீ கண்டிப்பாக என்னை பார்க்குறதுக்காக வரணும். உன்கிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுதா. கண்டிப்பாக வரேம்மா அப்படின்னு சொல்லும்போது சுதா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க. அம்மா என்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். மீனா வீட்டில் தான் தங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்காக பேசணும்னு வர சொல்கிறாங்க? ஒன்றுமே புரியல. வேலையெல்லாம் செஞ்சுட்டு முதல்ல அம்மா வீட்டுக்கு போகணும், என்னன்னு கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்து ஸ்ருதி. இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரவி சொல்கிறாங்க, சரி மீனா நீ வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது, ரவி அம்மா என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருந்ததால் அவங்கக்கிட்ட பேச முடியல. கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீ வேணும்னா மீனா வீட்டுக்கு கிளம்பு. ஆனால் என் அம்மாவை பார்த்துட்டு உடனே நான் வந்துடுறேன். நீ வேணும்னா என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் அங்கே வர முடியாது. நீயே உங்கள் அம்மாவை பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு ரவி அங்கேருந்து கிளம்புறாரு. சுதா வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஸ்ருதி. ஸ்ருதி அங்கே வந்த உடனே வாசுதேவன் ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல இப்போயாவது மனசு மாறி நம்ம வீட்டுக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் மீனா வீட்டுக்கு தான் போகணும், அம்மா தான் வர சொன்னாங்க, என்னென்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சுதா எதுக்கு ஸ்ருதியை வர சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் நிறையா என் பொண்ணு ஸ்ருதி கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, நீ வா அப்படின்னு அவங்க ரூமுக்கு வந்து ஸ்ருதியை கூப்பிட்டு போகிறாங்க. என்னம்மா ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, என்கிட்ட நிறைய பேசணும்னு சொன்னீங்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ் ரோகிணி வீட்டில் தானே தங்கியிருக்காருன்னு சொல்லும்போது, ஆமாம்மா எங்கள் பேச்சை கேட்காம ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீயும் எங்கள் பேச்சை கேட்டு இங்கே வந்திருக்கலாம்ல, எல்லாரும் முன்னாடி நான் தலகுனியை வச்சிட்டேன்ல, உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டேயும் பேசி உன்னையும் ரவியவும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நினச்சது எல்லாமே என்னுடைய தப்புன்னு நீயே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் இங்கே வரலாம் உங்ககிட்ட பேசலாம், ஆனால் நானும் ரவி இங்கே தங்க முடியாது. என் வீட்டில் எல்லாரும் கஷ்டப்படும் போது நான் மட்டும் நிம்மதியாக வசதியான வாழ்க்கையை தேடி இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரையும் இங்கே வர சொல்லியிருந்தா பரவாயில்ல, நானும் சந்தோஷமாக கிளம்பி வந்திருப்பேன். ஆனால் அண்ணாமலை மாமா கஷ்டப்படுறத பார்த்து நீங்களும் அப்பாவும் சந்தோஷப்படுறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதான் நம்ம வீட்டுக்கு வரல. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு சொன்னேன்ல, ஆமாம் இங்கே ரோகிணி எங்கே தங்கியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? மனோஜ்கிட்ட நீ கேட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ரோகிணிக்கிட்ட எதுக்கு பேசணும், அவங்க எங்கே தங்கியிருந்தா நமக்கு என்ன?
மனோஜ் ஏற்கனவே எங்கள் பேச்சை கேட்காம ரோகிணி வீட்டில் தங்கியிருக்காருன்னு அண்ணாமலை மாமா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. எப்படியாவது மனோஜ் வந்து ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுப்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ ரோகிணி நினச்ச மாதிரியே மனோஜோட மனசை மாற்றிட்டாங்க. ரோகிணி எப்பயுமே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை மட்டும்தான் செய்வாங்க. அவங்க பொறுப்பான மருமகளா இருந்திருந்தா இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காதுமா. அப்புறம் எதுக்குமா ரோகிணி கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? ரோகிணி எங்க தங்கியிருக்காங்கன்னு எதுக்கு மனோஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமா? ஸ்ருதி என் பேச்சை கேட்டு நம்ம வீட்டுக்கும் வந்துட்டா. ஆனால் எப்படியாவது ரோகிணிக்கு நான் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கணுமே. அதனால வேற யார்கிட்ட உதவி கேட்க முடியும்? இப்போ மனோஜும் ரோகிணி வீட்டில் தங்கியிருக்கிறதுனால ரோகிணி பணத்தை கொடுக்கலனா மனோஜ் கிட்டயாவது கேட்டு அந்த பணத்தை வாங்க முடியுமே. மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, பெரிய கடைக்கு ஓனராக இருக்காரு. ரோகிணி தர வேண்டிய பணத்தை மனோஜ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சுதா வந்து யோசிக்கிறாங்க. என்னம்மா ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே ஸ்ருதி அது வேற ஒன்றும் இல்லை. உனக்கு தெரியாம, ஏன் உன் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம நான் வந்து ரோகிணிக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு ரோகிணி என்னை பார்க்க வந்தாங்க, என்கிட்ட பேசினாங்க. உடனே எனக்கு பணம் வேணும்னு கேட்டாங்க. முதல்ல ரோகிணிக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா, ரோகிணி கேட்குற பணத்தை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் ரோகிணி கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்கன்னு நினச்சி எப்படியும் ரோகிணி பணத்தை திருப்பி தந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில், ரோகிணி உங்கள் வீட்டு மருமக தானே, அந்த நம்பிக்கையில தான் ரோகிணி கேட்கும்போது அந்த பணத்தையும் நான் கொடுத்தேன். ஆனால் உங்கள் அப்பா கண்டிப்பாக இந்த பணத்தை ரோகிணி திருப்பி தர மாட்டாங்க, எதுக்கு ரோகிணியை நம்பி இவ்வளோ பணம் கொடுத்த, உடனே விஜயா கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லிடு சுதான்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் ரோகிணி நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்க உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது, வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு வேற என்கிட்ட சொன்னதால் நானும் இத்தனை நாள் அந்த பணத்தை பற்றி உன்கிட்ட கூட சொல்லலை. அப்புறம் ரோகிணி செஞ்ச பிரச்சனையெல்லாம் நீ சொன்னதுக்கப்புறமா அந்த பணம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நானும் யோசிச்சிட்டேன். ஆனால் உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் ரோகிணிக்கு என் பேச்சை கேட்காம நீ சப்போர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் இடையில பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ரோகிணிக்கு நான் பணம் கொடுத்துருக்கவே கூடாதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அதான் பேசாமல் உங்ககிட்ட சொல்லலாமே நினச்சேன். இந்த பணத்தை வாங்க முடியுமா? நீ வேற ரோகிணியோட வீட்டில் தான் மனோஜ் இப்போ தங்கியிருக்காரு. எங்கள் பேச்சை கேட்காம மனோஜ் வந்து ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் இனி எங்களை பார்க்க வரமாட்டாரு, ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னேன்ல. அதனால தான் ரோகிணி வீட்டுக்கு போய் பேசி பார்க்கலாமா? ரோகிணியால் இந்த பணத்தை திருப்பி தர முடியலனாலும் இப்போ தான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மனோஜ் இருக்காருல்ல, ரோகிணி தான் மனோஜ் ஏற்றுக்கிட்டாருல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? ரோகிணி வாங்கின பணத்தை மனோஜ் கொடுக்கட்டுமே. அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்கலாமேன்னு வர சொன்னேன். இந்த உண்மை விஜயாவுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன தான் கேள்வி கேட்பாங்க. என்ன இருந்தாலும் ரோகிணி உங்கள் வீட்டு மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மனோஜ் வேணும்னா ரோகிணியை ஏற்றுக்கலாம், விஜயாத்தை கண்டிப்பாக ரோகிணியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இந்த உண்மையை ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. ரோகிணி வந்து இப்படிலாம் வேற ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், பணத்தை வாங்கும்போது ரோகிணி இந்த பணத்தை கண்டிப்பாக திருப்பி தந்துடுவேன்னு நம்பிக்கையாக பேசினாங்க. இப்போ வரைக்கும் பணத்தை திருப்பி தரவும் இல்லை. பணத்தை பற்றி பேசினா ரோகிணி அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறா. என்ன செய்யன்னு தெரியல. உங்கள் அப்பாவை பற்றி தான் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. ரோகிணியை நம்பி நான் பணம் கொடுத்தது சரியில்லைன்னு இப்போ வரைக்கும் சரியாக என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. அதான் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நம்ம பணம் நமக்கு கிடைக்கணும், ஏன் யோசிக்கணும்? மனோஜ் கிட்ட நான் பேசுகிறேன். இப்போ ரோகிணி வீட்டில் தான் மனோஜ் தங்கியிருக்காரு. ரோகிணி பணம் கொடுக்கலனா மனோஜ் கிட்ட பணத்தை கேட்டு நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என் கூட வந்து பேசினாலே போதும் அப்படின்னு இங்கே ஸ்ருதியோட அம்மா சுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாளைக்கே நம்ம ரோகிணி வீட்டுக்கு போகலாம். இப்போவாது இந்த உண்மையை சொன்னீங்கல்ல, விஜயாத்த கிட்ட இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக ரோகிணி மேலே கோவப்படுவாங்க. ரோகிணி கிட்ட அந்த பணத்தை நீ சீக்கிரமாகவே வாங்கிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரோகிணியை நம்பி நீங்களும் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறீங்களே, இந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ எனக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து பேசிட்டு மீனா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. என்ன ஸ்ருதி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே, என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, இல்லையே, ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ருதி என்கிட்ட சந்தோஷமாக தான் பேசினா, என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு ரவி. வேற ஒன்றும் இல்லை ரவி, இந்த ரோகிணி என் அம்மாவையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பலகுரலை சொல்கிறீங்க அப்படின்னு முத்து ஒரு பக்கம் கேட்கும்போது, அண்ணாமலையும் விஜயாவும் என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க. ஆமாம், நம்ம யாருக்கும் தெரியாமல் இங்கே ரோகிணி என் அம்மா கிட்டேயும் நிறைய பணம் வாங்கியிருக்காங்க.
அந்த பணத்தை ரோகிணி திருப்பி தரவே இல்லை. அதனால என் அம்மா இப்பதான் இந்த உண்மையை சொன்னாங்க. ரோகிணி கிட்ட எப்படியாவது பணத்தை திருப்பி வாங்கணும்னு என்கிட்ட உதவி கேட்குறாங்க. இதனால என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில நிறைய பிரச்சனை வருது. பாவம் என் அம்மா ரோகிணிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என் அப்பா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் இருக்காங்க. ரோகிணி இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டான்னு வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வீட்டில் யார்கிட்டையும் இந்த உண்மையை இத்தனை நாள் என் அம்மா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு விஜயா கேட்கும்போது சந்திரா சொல்றாங்க, என்ன சம்மந்தி உங்க யாருக்குமே இந்த உண்மை தெரியாதா? ஒருவேளை மனோஜ் தம்பிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சந்திரா சொல்லும்போது, அப்படி உண்மை தெரிஞ்சிருந்தா மனோஜ் என்கிட்ட சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, அத்தை உங்க பேச்சை கேட்காம தானே ரோகிணி முக்கியம்னு கிளம்பி போயிருக்காரு மனோஜ். அப்புறம் எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு? இந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு ஏன் மனோஜும் ரோகிணியும் கூட நினச்சிருப்பாங்க. அப்போ தானே நீங்கள் ரோகிணியை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்க முடியும். இந்த உண்மை தெரிஞ்சால் நீங்கள் மனசு மாறவே மாட்டீங்கன்னு ரோகிணிக்கும் தெரியும், மனோஜுக்கும் தெரியும். அதனால் இந்த உண்மை மனோஜுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியா? மனோஜ் என்னை ரொம்பவே நம்ப வச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, கண்டிப்பாக ரோகிணி கிட்ட அந்த பணத்தை நீ வாங்கணும். அப்படியே ரோகிணி பணத்தை கொடுக்கலனா ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பி போயிருக்கால மனோஜ். மனோஜ் இப்போ ரோகிணி வீட்டில் தங்கியிருக்கிறதுனால ரோகிணியால் பணத்தை கொடுக்க முடியலனா ரோகிணியோட வீட்டுக்காரர் மனோஜ் கிட்ட கேட்டு அந்த பணத்தை வாங்கு ஸ்ருதி. உங்கள் அம்மா ரோகிணியை நம்பி அந்த பணத்தை கொடுத்தாங்க. அப்போ நீ நாளைக்கே ரோகிணி வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ரோகிணிக்கு சரியான பதில் கொடுத்துருப்பேன். இப்போ மனோஜும் ரோகிணி வீட்டில் தங்கியிருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனோஜும் ரோகிணி இந்த பணத்தை மட்டும் தராமல் இருந்தாங்கன்னா அப்புறம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே ஸ்ருதி ரொம்ப கோபமாக பேசும்போது, இப்போ பார்த்து இந்த மனோஜ் என் பேச்சை கேட்காம ரோகிணி வீட்டில் போய் தங்கியிருக்கான். இந்த மனோஜ் கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லை. அதனால தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியாமல் நாங்கள் சந்திரா வீட்டில் வந்து தங்கியிருக்கோம். இப்போ மனோஜும் வசமாக மாட்டிக்கிட்டான். ரோகிணி ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. ஸ்ருதி வந்து கண்டிப்பாக பணம் கேட்டால் ரோகிணி பணத்தை தரவே முடியாதுன்னு சொல்வா. அதனால் ஸ்ருதியும் பொறுமையாகவே இருக்க மாட்டா. ரோகிணி மட்டும் இல்லை, இந்த மனோஜும் நம்ம பேச்சை கேட்காததுனால இப்போ வசமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. அடுத்த நாள் ரோகிணியோட வீட்டுக்கு வராங்க ஸ்ருதியும் சுதாவும். சுதாவை பார்த்த உடனே ரோகிணி ரொம்ப பதட்டமா, நீங்க எப்படி இங்கே வந்திருக்கீங்க? நீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நீ என்னுடைய பணத்தை திருப்பி தர மாட்ட, கேள்வி கேட்க மட்டும் செய்கிற. என் பணத்தை திருப்பி தந்திருந்தா எதுக்கு உங்க வீட்டுக்கு நான் வரணும்? ஆமா, இந்த வீட்டில் தங்கியிருக்க இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்குறாங்க சுதா. உடனே அங்கே வந்த மனோஜ், ஸ்ருதி எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? உங்கள் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு தானே நானே வந்து முடிவெடுத்து யோசித்து இங்கே ரோகிணி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் என்ன தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஏன் எங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ரோகிணி தான் இப்போ எங்கேயுமே வேலைக்குன்னு போகாமல் உங்கள் பேச்சை கேட்டுட்டு வீட்டில் இருக்காங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கேன். நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்களுக்கு ரோகிணி நிறையா பணம் கொடுக்கணும். ரோகிணி கடன் வாங்கியிருக்காங்க. வேணும்னா எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, பார்க்குறீங்களா? ரோகிணி இந்த பேப்பரில் கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியா ரோகிணி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், உனக்காக தான், உன்னுடைய பிஸ்னஸ்க்காக தான் நான் கடன் வாங்கினேன். இந்த உண்மை விஜயாத்துக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வரும்னு நான் யார்கிட்டையுமே சொல்லலை. இப்படி ஸ்ருதி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் இங்கே தான் தங்கியிருக்கேன்னு எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லும்போது, இன்றைக்கி தான் ரவி ஃபோன் பண்ணப்ப நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீ தான் சொல்லியிருக்கல, உடனே என்கிட்டயும் சொல்லணும்ல இவங்கெல்லாம் வருவாங்கன்னு. என்ன மனோஜ் இப்படி நீயே என்னை வசமாக மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி நீ கடன் வாங்கியிருக்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க, சப்போர்ட் பண்ணியிருக்க. ஆனால் எனக்காக தான் இவங்ககிட்ட பணம் வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், உன்னுடைய கடையில் தான் இப்போ நான் வேலை பார்க்குறேன். உன் பேச்சை கேட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் வேலைக்கு போகிறதில்ல. ஸ்ருதி சொல்கிறதெல்லாம் சரிதானே? நீயும் விஜயாத்தையும் செஞ்ச பிரச்சனையால் என்னால் சரியாக வேலைக்கு போக முடியல, என் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியல. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி பணத்தை திருப்பி தர முடியும்? இப்போ உன் பேச்சை கேட்டு நான் பார்லருக்கும் வேலைக்கு போகலை. அதனால் நீ தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எப்படியாவது நீ உதவி செய்யணும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்னது இவ்வளோ பணத்தையும் நான் தான் தரணுமா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ்.
உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பரவாயில்ல மனோஜ், நீங்கள் ரோகிணி வீட்டுக்கு வந்ததால தான் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே ரோகிணியை தேடி வந்தேன். ஏன்னா ரோகிணியால் இந்த பணத்தை கொடுக்க முடியலனா நீங்கள் தந்தே ஆகணும்ல, வேற வழியே இல்லை. ரோகிணி என்னுடைய மனைவி, ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு என்னென்ன பேசுனீங்க. இப்போ ரோகிணி கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுங்க, இல்லைனா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். ரோகிணி எங்களை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. ரோகிணி வேணும்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றலாம், ஆனால் என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாற்றவே முடியாது. அதனால் நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன். இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், நடந்த உண்மையை தெளிவாக பேசுவேன், உதவி கேட்பேன். அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பணம் கொடுக்கலனா அப்புறம் நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க மனோஜும் ரோகிணியும். ஸ்ருதியும் சுதாவும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னு உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டேன். இப்போ எப்படி இவ்வளோ பணத்தை தர முடியும்னு மனோஜ் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுதா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. என்ன ரோகிணி, என்கிட்ட உதவி கேட்டப்ப என் வீட்டுக்கு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசுனீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன்லாம் சொன்னீங்க. ஆனால் பணத்தை கேட்கும்போது பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறீங்க, என்னையே ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. என்ன மனோஜ், ரொம்ப யோசிக்கிறீங்க? எங்கள் பணத்தை நீங்கள் இப்போவே திருப்பி தரணும், இல்லைனா இங்கேருந்து கிளம்ப முடியாது. நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், ஸ்ருதி இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ மனசு மாறிட்ட, என்னை புரிஞ்சுக்கிட்டல, அதான் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு இப்படி ஸ்ருதி திட்டம் போட்டு வந்திருக்காங்க. சீக்கிரமாக பணத்தை கொடுத்துரு மனோஜ், அப்புறம் நம்ம கடையில் இருக்க எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பேன். என்னால் எந்த பிரச்சனையும் வராது மனோஜ், என்ன நீ நம்பலாம் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி, உங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்? அம்மா பேச்சை கேட்டு அங்கேயே இருந்திருந்தா கூட இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது. நீ தான் இந்த பணத்தை கொடுக்கணும்னு ஸ்ருதி கேள்வி கேட்டிருப்பாங்க. உன் மேலே உள்ள நம்பிக்கையில் இங்கே வந்ததுக்கு இப்போ நான் நல்லா அனுபவிக்கிறேன். ஏன் கிட்ட இவ்வளோ பணம் இல்லை. பணம் இருந்திருந்தா வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்கு என் அம்மாவுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நானே உதவி செஞ்சுருப்பேன். நானே கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். பிஸ்னஸை சரியாக நடத்த முடியாமல் கஷ்டப்படுறேன். அதனால தான் ஃபினான்சர்கிட்ட நிறையா பணம் வாங்கியிருக்கேன். இப்போ நீ வேற இப்படி பேசினா எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? ஸ்ருதியை பற்றி ஏற்கனவே தெரியும், அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க பேச்சை கேட்கலன்னா அவ்வளவுதான், தேவையில்லாமல் பிரச்சனை வரும். இந்த உண்மை என் அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் வேணும்னே திட்டம் போட்டு தான் பணத்தை வாங்கியிருப்பேன். நீ என்கிட்ட தான் அந்த பணத்தை கொடுத்துருப்பேன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. என்ன ரோகிணி, உன்னை நம்பி நான் வந்திருக்கவே கூடாது. என் அம்மா பேச்சை கேட்டு அங்கேயே இருந்திருக்கலாம், மீனா வீட்டிலேயே தங்கியிருக்கலாம். நான் இங்கே வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படி பேசுகிற? எனக்காக நீ என்ன பெருசாக உதவி செஞ்சுருக்க? எனக்காக நீ எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க சொல்லு. ஆனால் நீ இப்போ சந்தோஷமாக உன்னுடைய வேலையை பார்க்குற, பிஸ்னஸ் செய்கிறனா, அதுக்கு காரணமே நான் தான். இந்த பிஸ்னஸை உனக்குன்னு ஆரம்பித்து கொடுத்ததும் நான் தான். உங்கள் வீட்டுக்கு நீ திரும்பி வர்றதுக்கு காரணமும் நான் தான். உங்கள் வீட்டில் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணல, உதவி செய்யலை. அப்படி இருக்கும்போது என்ன புரிஞ்சிக்காம, எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்காமல் இருக்க. இங்கே வந்ததே தப்புன்னு சொல்கிற. அப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பேசாமல் நான் அங்கேயே கிளம்புறேன், ஆனால் இந்த பணத்தை என்னால் தரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதியை பார்த்து ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி, நீங்கள் நினச்ச மாதிரியே எங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்ய வந்தீங்க. அதே மாதிரி இப்போ மனோஜும், நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன், எங்கள் அம்மா எங்கே தங்கியிருக்காங்களோ அங்கேயே தங்கிக்கிறேன், ஆனால் இவங்க கேட்குற பணத்தை என்னால் தர முடியாதுன்னு பேசுகிறாரு. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் 2 பேரும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கங்க, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் என் அம்மாவை ஏமாற்றணும்னு நினச்சது உண்மை தானே? பணத்தை வாங்கிட்டு ஏன் அந்த பணத்தை திருப்பி தரல? பணத்தை தர முடியும்னு கூட உங்களால் ஃபோனில் பேச முடியலனா நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்கன்னு தானே எங்களால் புரிஞ்சுக்க முடியும். எங்கள் பணம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரோகிணிக்கிட்ட மட்டும் இல்லை, மனோஜ்கிட்டையும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. சுதா இப்படி பேசும்போது, உடனே ஃபோன் பண்ண ஸ்ருதி, அப்போ தான் இவங்க பணத்தை திருப்பி தருவாங்க, இல்லைனா இப்படி தான் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜும் இங்கே ரோகிணியும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எப்படி இந்த பணத்தை திருப்பி தரது? அம்மா பேச்சை கேட்டு மீனா வீட்டுக்கு போயிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. எனக்கு நீங்கள் யாருமே வேண்டாம், இனி ரோகிணி பேச்சை தான் கேட்பேன்னு சொல்லிவிட்டு ரோகிணி வீட்டுக்கு வந்தேன். இனி ரோகிணியை தான் நம்பணும்னு நினச்சேன், ஆனால் ரோகிணியை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் ரோகிணி எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கான்னு தெரியல, யாரெல்லாம் பணத்தை கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே. ரோகிணிக்காக அவ்வளோ பணத்தையும் நான் தான் தரணும்னா என்னால் என்ன செய்ய முடியும்? நான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம். ரோகிணியை நம்பி இவங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. இப்போ ஸ்ருதி வேற பணத்தை தந்தை ஆகணும்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது? மறுபடியும் நீ என்னை தேடி வரவே வராத அப்படின்னு அம்மா வேற
எல்லாரும் ரொம்ப கோவமா பேசினாங்க. இப்ப மீனா வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் ரொம்ப கோவமா பேச ஆரம்பிப்பாங்க. ரோகிணியை நம்பி வந்திருக்கவே கூடாது. இந்த பணத்தை என்னால தரவே முடியாது. பேசாம ரோகிணி வீட்லேருந்து கிளம்பிரலாம் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மனோஜ் வந்து சரி ரோகிணி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீங்கள் தானே பணத்தை வாங்கியிருக்கீங்க, நீங்களே இந்த பிரச்சனையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ கண்டுக்கவே மாட்டிக்கிற, உதவி செய்யவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம், உன்னை நம்பி வந்தது பெரிய தப்பு, நான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்பி வராரு. ரோகிணி யோசிக்கிறாங்க. மனோஜ் மனசு மாறிட்டாரு, திருந்திட்டாரு, இனி என் பக்கம்தான் இருப்பாரு, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மனோஜ் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சேன். இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே மனோஜ் இப்படி என்னை கண்டுக்காமல் இங்கேருந்து கிளம்புவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்போ எப்படி இவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் திருப்பி தரது? மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, கடைக்கு ஓனராக இருக்காரு, எனக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் தான் கொடுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ரோகிணி. ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி. எப்படியாவது உங்கள் பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி. ரோகிணி, நீங்கள் மட்டும் நாளைக்கு என்னுடைய பணத்தை திருப்பி தரல, நாங்கள் பொறுமையாகவே இருக்க மாட்டோன்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க ஸ்ருதி. ஸ்ருதி பேசின பேச்சால் எனக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு மனோஜும் இங்கேருந்து கிளம்பிட்டாரு. என் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த ஸ்ருதி தான் அப்படின்னு ஸ்ருதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ரோகிணி.